ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 11 இப்படியாய் சொல்லப்படுகிறது: நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமே விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தர் எங்களுக்காய், எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றும் பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். கர்த்தரை பின்பற்றுகிற மனுஷர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.